தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல சந்தோஷ் திரைப்படத்தை இந்தியால வெளியிட விடாம மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டுச்சு. அந்த சர்ச்சையே இன்னும் முடியறதுக்குள்ள அடுத்த படத்தை டார்கெட் பண்ணிட்டாங்க நம்ம சங் பரிவாஸ். கடந்த மார்ச் 27ஆம் தேதி வெளியான எம்புரான் அப்படிங்கிற திரைப்படம் பிருத்திவிராஜ் இயக்கத்துல மோகன்லால் நடிச்சு வெளியாச்சு. இந்த திரைப்படம் வெளியானதுக்கு பிறகு ஒரு மாதிரி கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இது மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு. அந்த திரைப்படத்தினுடைய தொடக்கத்திலேயே கடந்த 2002ஆம் ஆண்டு நடந்த குஜராத் கலவரத்துல சிறுபான்மையினருக்கு எதிரான எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு, தாக்குதல்கள் நடந்துச்சு அப்படிங்கிற காட்சிகளை வச்சிருக்காங்க. குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா பில்கிஸ் பானு வழக்குல நடந்த எல்லா பிரச்சனைகளையும் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேரளால வலதுசாரி அமைப்புகள் எப்படி கால் பதிச்சுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவங்களை அந்த படத்துல கதையா காமிச்சிருக்காங்க. இதுக்கு தான் இந்த சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து மிரட்டல்கள் விடுறது, படத்தை தடை பண்ணணும்னு பிரச்சனை பண்றது, இந்த மாதிரியான நிறைய சர்ச்சைகளை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2002ஆம் ஆண்டு நடந்த குஜராத் கலவரம் அப்படிங்கிறது இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவிலேயே மிகப்பெரிய பேசுபொருளான ஒரு கலவரம். இன்னைக்கு வரைக்கும் இந்த பில்கிஸ் பானு வழக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த வழக்குல உள்ள போனவங்களையும் ஜாமீன்ல வெளியில வந்தப்போ என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாமே நமக்கு தெரியும். இன்னமும் அந்த பெண் தனி மனிதியா நின்று போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி அந்த கலவரத்தினால எண்ணற்றவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் மையமா வச்சுதான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த கலவரம் அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயமோ இல்ல கற்பனை கதையோ கிடையாது. நடந்து நீதிமன்றத்துல வழக்கா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த காமிக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. பொதுவாகவே இந்த சங் பரிவார் அமைப்புகள் வரலாற்றை திரிக்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இந்த படத்தை இதுக்கு பிறகு அவங்க தடை பண்ணாலும் கூட நடந்த இந்த விஷயங்களை யாராலையும் மறைக்கவே முடியாது. சமீப காலமா கருத்து சுதந்திரத்தின் மீது இவங்க நடத்தக்கூடிய தாக்குதல்களை எதிர்த்து நீதிமன்றங்களே இவங்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கு, கண்டிக்கவும் செஞ்சிருக்கு. போன வாரம் கூட ஒரு கவிதையை இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்ததற்காக காங்கிரஸ் எம்பி மேல குஜராத் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. அந்த வழக்கு விசாரணையில உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒருவரை உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது உங்க தனிப்பட்ட விஷயம், ஆனா ஒவ்வொருவரினுடைய கருத்து சுதந்திரமும் பாதுகாக்கப்படணும். திரைப்படம், நாடகம், பாடல், கவிதை இந்த மாதிரியான கலைகள் தான் ஒரு மனிதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். அதனால மனிதர்களினுடைய கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி விகடன் இணையதளம் முடக்கப்பட்டப்ப கூட நீதிமன்றங்கள் இவங்களுடைய செயலுக்கு எதிராக கண்டனங்களையும் தெரிவிச்சிருந்துச்சு. இப்படி சமீப காலமா இவங்க கருத்து சுதந்திரத்தின் மீது நிகழ்த்தக்கூடிய இந்த வன்முறையை எதிர்த்து ஒவ்வொரு நாளும் நிறைய கண்டனங்கள் எழுந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இவங்க அதை நிறுத்துற மாதிரி தெரியல. இந்த படத்தினுடைய பிரச்சனையில கூட இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் ஒரு கலைஞனையோ கலைஞனுடைய படைப்பையோ அழிக்க நினைக்கிறது மிகப்பெரிய ஜனநாயக மீறல். நிச்சயமா ஒவ்வொரு மக்களினுடைய கருத்து சுதந்திரமும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திரையரங்குல இந்த படத்தை போய் பார்த்துட்டு இதுக்கு ஆதரவும் அளிச்சிருக்காரு. ஒரு படைப்பு மீதான இந்த மாதிரியான தாக்குதல்கள் எல்லாம் எதை வெளிக்காட்டுது அப்படின்னு பார்த்தா, இங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் எதை நினைக்குதோ அதை தான் மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார மனநிலையை தான் இது காட்டுது. இப்படி ஆளும் அரசாங்கத்துக்கு ஆதரவா மட்டும்தான் கலைகள் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கலைகளினுடைய அழிவுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும்.